அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையானது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிளான் ஆர் ஏதாவது ட்ராயிங் க்ரியேட் பண்ணோன்னா அதில் வந்து பிளாக்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் கட்டாயமாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் லைட் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் ஏதாவது காம்பனன்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நான் எத்தனை டோர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை விண்டோ ஹோல் ட்ராயிங்கில் எவ்வளோ விண்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா இந்த கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கமெண்ட் அப்படின்னா பி கவுண்ட். ஸோ உங்கள் ஹோல் ட்ராயிங்கில் என்னெல்லாம் காம்பனன்ட் வேணுமோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பி கவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பி கவுண்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். உங்களுடைய ஹோல் ட்ராயிங் எதுனாலும் பிளாக்கை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹோல் ட்ராயிங் வந்து ஃபுல்லாக அந்த பிளான் எல்லாமே சேர்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் வந்து கவுண்ட் ஆயிரும். ஸோ அது எங்கே நீங்கள் போய் வியூ பண்ணணுன்னா ஃபங்க்ஷன் கீஸ் F2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காம்பனண்ட்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ கார் வந்து 2 நம்பர்ஸ், சேர் 2 நம்பர்ஸ், மேன் வித் சேர் 1 நம்பர், பர்சன் வித் சைக்கிள் 3 நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் வந்துடும். சப்போஸ் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய இதில் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிக்கலாம் ஸ்க்ரீனில். ஓகேவா? ஸோ இது வந்து பி கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நிறையா டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோல் ட்ராயிங்கில் அங்கங்கே வந்து சம் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோரே இருக்குது அப்படின்னா டோருக்கு டின்னு டைப் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் அதை D1 மாற்றணும், ஹோல் ட்ராயிங்லேயும் பதில் D1 மாற்றணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட் இருக்குது. ஸோ கேடுக்கு பதில் ஆட்டோகேடுன்னு நான் மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபைண்ட் அப்படின்ற கமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் வாட் கேடுக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் அண்ட் டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா கியூ லீடர். ஸோ கியூ லீடர்ன்றது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மல்டிலீடர்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இன்னொரு பாயிண்ட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். அது என்ன டெக்ஸ்ட்டோ டைப் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, கியூ லீடர் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக வராமல் கர்வ் ஷேப்பில் வேணும் அப்படின்னா அதுதான் கியூ லீடர். ஸோ கியூ லீடர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் லீடர் லைன் அண்ட் ஆரோஸில் இங்கே என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளைன் அப்படின்னா ஸ்ப்ளைன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போல்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். 4.4 கிளிக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 4 தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே டெஸ்ட்டு கேட்கும். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கியூ லீடர் அப்பியர் ஆயிரும். ஸோ இது வந்து கியூ லீடர். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிலீடரில் இன்னொரு கமெண்ட் பார்த்தோன்னா எம் லீடர் அலைன். அது எதுக்காக அப்படின்னா இப்போ இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது, பேக் சைடில் இருக்குது, ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்லாம் இல்லை. அந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா அதுக்கு தான் எம் லீடர் அலைன் அப்படின்ற கமெண்ட். ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க, எம் லீடர் அலைன். என்டர் கொடுத்துக்கோங்க. என்ன அப்பியர் ஆகுதுன்னா செலக்ட் மல்டி லீடர்ஸ். ஸோ எல்லா மல்டி லீடரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் மல்டி லீடர் டு அலைன் வரும். ஸோ எந்த அலைன்மெண்ட் வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய F8 கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் ஆகும். F8 கிளிக் பண்ணி மேலே டாப்பில் ஸ்ட்ரைட் லைனாக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து கியூ லீடர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிபி டைப் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நான் ஃபஸ்ட்டே வந்து செட்டிங்ஸ் மாற்றினால எனக்கு கரெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த ஃபார்மேட். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஸ்டைலை மாற்றுறதுக்கு தான் டிடிபி டைப் அப்படின்ற கமெண்ட். ஸோ டிடிபி டைப் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் மாற்றிடும். அந்த அலைன்மெண்ட் சைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிடிபி டைப். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல் வெயிட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் சம்திங் 0.05 திக்னஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த லைன் டைப்புக்கு ஒரு 0.30 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.70 கொடுக்குறேன். ஸோ பட் மூணுக்குமே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக டிஃப்ரென்ஸை வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் எல் வெயிட். இதை கொடுத்துட்டு டிஸ்பிளே லைன் வெயிட் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வெயிட் மாறிடும்.
ஓகேவா? ஸோ இது elevate கமாண்ட். நெக்ஸ்ட் கமாண்ட் இமேஜ் அட்டாச். ஸோ இமேஜ் அட்டாச்ன்றது இப்போ இந்த ட்ராயிங் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா ஒரு இமேஜஸ் லோட் பண்ணி அந்த இமேஜஸ் மேலேயே நான் ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் சில பர்சன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு காமிச்ச பி கவுண்ட்டில் சில பர்சன்ஸ்லாம் அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கமெண்ட் இமேஜ் அட்டாச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதும் உங்களுடைய ஃபைல் லொக்கேஷனில் என்ன இமேஜஸ் லோட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு 2 கிளிக் பண்ணிங்கன்னா சைஸஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அது வியூ ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது மேலேயே நம்ம ட்ரா பண்ணலாம். ஸ்ப்ளைன் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு உங்கள் ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துடும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ இமேஜ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகும். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது வேணும்னா இதை நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இமேஜ் அட்டாச் அப்படின்ற கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து மிரர் டெக்ஸ்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிரர் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஐ கொடுப்பீங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். இதே டெக்ஸ்ட்டை மிரர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி தான் ஆகுமே தவிர மிரர் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MIRRTEXT அப்படின்ற கமெண்டில் எப்பயுமே டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். நான் அதுக்கு பதிலாக 1 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ நீங்கள் மிரர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மிரர் ஆகும். யூஸ்வலாக டெக்ஸ்ட் மிரர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா MIRRTEXT அப்படின்ற கமெண்டில் அந்த நம்பர் மாற்றிட்டீங்க 1 மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மிரர் டெக்ஸ்ட் அப்படின்ற கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வைப் அவுட்ன்றது இப்போ இந்த ட்ராயிங் எனக்கு பிரிண்ட் வேணும். பட் இந்த ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் எனக்கு இந்த ட்ரீஸ் இதெல்லாம் எனக்கு வந்து பிரிண்டில் வேணாம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா அதை செலக்ட் பண்ணி நம்ம லேயர்ஸில் யூஸ் பண்ணியும் போடலாம். அப்படிலாம் ஹைடும் பண்ண முடியும், அப்படிலாம் காப்பி பண்ணி வச்சு டெலிட்டும் பண்ண முடியும். ஸோ அது எதுவுமே பண்ணாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த வைப் அவுட் அப்படின்ற கமெண்ட். ஸோ வைப் அவுட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணணுமோ அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஹைட் ஆயிரும். ஓகேவா? ஹைட் ஆகாது, ஜஸ்ட் இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். இந்த ஸ்க்ரீனை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் உங்கள் ட்ராயிங் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வைப் அவுட் க்ரியேட் பண்ணும்போது இது ஆஃப் சொல்லி கேட்கும். அதை கொடுத்துட்டோன்னா இந்த பார்டர் லைனும் நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இதான் வைப் அவுட்ஸ். இது மாதிரி இன்னும் சில நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ட்ராயிங் கோஆர்டினேஷன்ஸ் எப்படி இது பண்ணுறது, ஆட்டோகேட்டில் எப்படி அனிமேஷன்ஸ் கொடுக்குறது, மூவ்மெண்ட் கொடுக்குறது, இது மாதிரி சில வீடியோஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு